அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா பர்ஃபெக்டாக 1/2 kg அளவில் ப்ரௌனி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்துட்டு நல்ல ஹெல்தி வெர்ஷன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சக்கரை சேர்க்காமல் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மைதாக்கு பதில் ராகி சேர்க்க போகிறோம். வாங்க இப்போ ராகி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவும் போல் வந்துட்டு ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருளாக ஒன்று ஒன்றா வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மெஷர் பண்ணுறது வந்துட்டு நாட்டு சக்கரை. நான் சொன்ன மாதிரி சக்கரை வந்துட்டு இதில் சேர்க்கல. கிட்டத்தட்ட வந்துட்டு 132லேருந்து 135 கிராம் போல் எடுத்துருந்துருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ மெஷர் பண்ணுறது ராகி வந்துட்டு 129 கிராம் போல் வந்து எடுத்துருந்தேன். நீங்கள் 130 கூட வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே கொக்கோ பவுடர் வந்துட்டு 13 to 15 கிராம் போல் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 13 கிராம் வந்து சேர்த்துருந்தேன். மொத்தமாக எனக்கு வந்துட்டு ராகியும் அந்த கொக்கோ பவுடரும் சேர்ந்து ஒரு 142 கிராம் போல் வரும். அதுக்கப்புறம் இப்போ மெஷர் பண்ணுறது டார்க் சாக்லேட்டு. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு 2M பிராண்டு. இதுவுமே ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து நல்லாவே வரும். இது வந்துட்டு நான் டார்க் சாக்லேட் இந்த டைம் கிட்டத்தட்ட 154 கிராம் போல் எடுத்திருந்தேன். அதில் வந்துட்டு நம்ம ப்ரௌனி செய்கிறதுக்காக 140 கிராமும் மேலே டாப்பிங்ஸ்க்காக ஒரு 10 to 14 கிராம் போல் வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா டாப்பிங்ஸை அதை கூட அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக 140 கிராம் இல்லை 145 கிராம் வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபஜ்ஜியாக வேணும் அப்படின்னா. இப்போ வந்துட்டு பட்டருமே மெஷர் பண்ணி எடுக்க போகிறேன். பட்டர் வந்துட்டு நம்ம 1/2 kgக்கு ஒரு 75 கிராம் போல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட 75 கிராம் போல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டர் கூடவே சாக்லேட்டை சேர்த்துட்டு நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணும்போது அந்த ஹாட் வாட்டரை அந்த வெஷல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு வேண்டான்னு சொன்னால் நீங்கள் கேக் பண்ணுவீங்களா மோல்டு, அதில் சேர்த்துட்டு பட்டரும் சாக்லேட்டும் சேர்த்துட்டு நீங்கள் ஓடிஜியை பாட்டம் ராட் மட்டும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌனிக்கு செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாக்லேட் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்துட்டு ட்ரேயில் வந்துட்டு பட்டர் ஷீட் வந்து ரேப் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரௌனிக்கு மாவுலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல மாவுலாம் மிக்ஸ் பண்ண பிறகு பண்ணும்போது ப்ரௌனி பேட்டர் வந்து லைட்டாக திக்காகிடும் நம்ம ரேப் பண்ணுறதுக்குள்ளே. அதனால் நான் முதல்ல வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட டார்க் சாக்லேட் வந்து சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மற்ற ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டை வந்துட்டு உடச்சி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் முட்டை உடச்சி சேர்த்தும் போது எந்த ஒரு வெள்ளை அந்த முட்டையோட ஓடெல்லாம் உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் முட்டை உடச்சி சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம மெஷர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா நாட்டு சக்கரை, அதையுமே சேர்த்து ஒரு 1 minute பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை ஏதாவது பெரிய பெரிய கட்டிகள் இருந்தால் அதில் கரையிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாக்லேட் அதில் சேர்த்துக்கிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 1 minute போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் பிளெண்டர் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பிளெண்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. முதல்ல இதுக்கு பிளெண்டரே தேவை கிடையாது. நான் வந்துட்டு இருக்குதுன்றதால யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு முட்டை அடிக்கிற விஸ்கே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மெஷர் பண்ணி வச்சுருந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சலிச்சிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு மாவு அந்த சாக்லேட்டில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கூட வந்துட்டு திட்டா இல்லைன்னா கட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா இருக்கும்போது நமக்கு ப்ரௌனி ஒழுங்காக வந்துட்டு பேக்காகி வராது. அதாவது நம்ம சாப்பிடும் போது வந்துட்டு அந்த மாவு வைக்காமல் அப்படியே உருண்டையாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ட்ரேயில் வந்து சேர்த்துட்டு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது இல்லாமையும் கூட வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டு கொஞ்சம் டார்க் சாக்லேட் போட்டு பேக் பண்ணி எடுத்திருந்தேன். எப்பவும் போல் ஓடிஜி வந்துட்டு ஒரு 10 minutes வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வச்சு கரெக்டாக வந்து ஒரு 35 minutes வந்துட்டு பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேட்டர் சேர்க்குறீங்கன்னா இல்லை அகலமான ட்ரேயில் சேர்க்குறதான்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து நீங்கள் செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் சேர்க்குற திக்னஸை பொறுத்து பேக்கிங் டைம் வந்து வேறுபடும். அதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு வந்துட்டு நான் ப்ரௌனியை கட் பண்ணி எடுத்திருந்தேன். கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம ராகி சேர்க்குறதுல கிரிங்கிள் டப்பு வராது, அது மட்டும் இல்லாமல் ஃபஜ்ஜியாக இருக்காது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம வந்துட்டு ராகி சேர்த்ததில் மற்ற ப்ரௌனி விடுமே இது சூப்பர் ஃபஜ்ஜியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிரிங்கிள் டப்புமே சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் சக்கரை சேர்க்கும் போது இன்னுமே கிரிங்கிள் டப் சூப்பராக வரும். நான் வந்து நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்ததால் ஓரளவு நல்லாவே வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ஹிட் ஆகும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நார்மல் ப்ரௌனி கொடுக்க பிடிக்கல அப்படின்னா இந்த ஹெல்தி வெர்ஷனை வந்து செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் சேலுக்குமே இது
இது யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஹிட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.